Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கம். தமிழ்நாடு அரசு அனுப்புற மசோதாலாம் கிடப்புல போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் போனாங்க தமிழ்நாடு அரசு. அதுல ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வராங்க. துணைவேந்தர்கள் நியமிக்கும் விவகாரம் உட்பட 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்குது. இதன்படி செயல்பட்டு வராங்க. இப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறதுக்கு எதிர்த்து ஒரு வழக்கு போடப்படுது. இதை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து இடைக்கால தடை போடுறாங்க. இப்போ இந்த வழக்கை அவசரமாக எடுத்து விசாரிக்க வேண்டியில, இது தொடர்பாக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு, வாதாடுறாரு வில்சன் அவர்கள், திமுக வழக்கறிஞர், மாநிலங்களவை உறுப்பினர். இருந்தாலும் அவங்க இடைக்கால தடை போடுறாங்க. இப்போ வில்சன் சொல்கிறாரு நாங்கள் மேல்முறையீடு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இரண்டாம் உலக போர் நடக்கும்போது பாசிசத்தினுடைய ஆட்சியாளராக ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஹிட்லர் பேசப்பட்டார். அவருடைய கொள்கைகள் தான் அநேகமாக மத்திய அரசு எல்லா வடிவத்திலும் அமுலாக்குகிறது. இந்த அரசு அந்த திசையை நோக்கி போகிறது என்று பலமுறை நம்முடைய பேட்டியில நாம சொல்லியிருந்தாலும் கூட, இப்ப நீங்க கேட்கிற கேள்வியிலேயே சட்ட விதிமுறைகளை தனிநபர் மீறும் போது, சட்ட விதிமுறைகளை ஒரு நிறுவனம் மீறும் போது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அதிலே உள்ளே நியாயத்தை கொடுக்கும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது 2015க்கு பின்பு, நம்ம போன பேட்டியில சொன்ன மாதிரி குஜராத்ல தனக்கு சாதகமாக சீனியாரிட்டி இல்லாத திரிவேதி என்ற ஒரு அம்மாவை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தனக்கு சாதகமான பல தீர்ப்புகளை பெற்றது போல, நீதிமன்றத்தினுடைய எல்லா இடங்களிலும் தனக்கு இருக்கக்கூடிய ஆட்களை பயன்படுத்தி கொண்டு உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஜனநாயக செயல்பாட்டினை முடக்குகின்ற பணி. அதுதான் நீங்க வில்சனுடைய தொலைக்காட்சி பேட்டியிலையும் நிறைய ஆங்கில பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகளையும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதுதான். சரி, இதுல உண்மையிலே என்ன இருக்கு? இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நீங்க பேசுறீங்களா, அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா பேசுறீங்களா என்று கொஞ்சம் நடுநிலையாளர்கள் நம்மளை கேள்வி கேட்பாங்க. அவங்க அந்த ரெண்டு செக்ஷனுக்கும் புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றோம் பாருங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் எந்த அரசியல் கட்சிக்கும் சொந்தக்காரர் இல்லை. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பொது உடைமை சிந்தனையாளரா பணியாற்றும் போது இருந்தாலும் கூட, பணி ஓய்வுக்கு பின்பு பல பொதுவான விசாரணை குழுக்களுக்கு தலைவராக இருந்து அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை. இவங்க 2 பேரும் இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்றாங்க? இப்போ திருநெல்வேலியிலிருந்து துணைவேந்தர் நியமனம் சம்பந்தமா தமிழ்நாடு அரசுக்கு உள்ள அதிகாரத்தை நீக்க வேண்டும் என்று முயற்சிக்க முடியாது. அந்த செயல்பாட்டினை முடக்க வேண்டும் என்று முயற்சிக்கலாம். செயல்பாட்டை முடக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு தடை. நம்ம நாட்டுல எல்லா இடத்துலயும் சர்க்கரை இல்லாத டீ உடனே கிடைக்கிற மாதிரி நீதிமன்றத்துல உடனடியா ஸ்டே கிடைக்கும். அந்த வகையில இந்த ஸ்டேவை வாங்குவதற்கு அவர்கள் பயன்படுத்திய குறுக்கு வழி. இதுல நம்ம மக்களுக்கும் வாசகர்களுக்கும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பல மோசமான தீர்ப்புகளை கொடுத்ததுல நம்முடைய சுவாமிநாதன் மதுரை நீதிமன்றத்துல பெயர் பெற்றவர். அவர் இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய விடுமுறை கால வழக்கினை விசாரித்து கொடுத்த முறை தவறு. சரி, விடுமுறை காலத்திற்கு எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ்ல இந்த வழக்கு வருமா? ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திடம் தமிழ்நாடு அரசு மனு அளித்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கான பதில் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வருவதற்கு இடையூறாக உச்ச நீதிமன்றத்திற்கும் மேலாக ஒரு நடவடிக்கையை இடைக்கால விடுமுறை கால நீதிபதிக்கு பவர் இருக்கா? 2 நீதிபதிகளும் சொல்றது என்னன்னா,
அந்த பவர் இவருக்கு இல்லை. இப்போ ஒரு தடையை கொடுத்துட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக முடியாது என்று தன்னுடைய வலதுசாரி சிந்தனையை அல்லது மோடி ஆதரவு கொள்கையை தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாட்டுக்கு எதிராக இந்த 2 நீதிபதிகளும் செயல்பட்டிருக்கிறார்கள். இது புதிதல்ல. இது தொடர்ந்து இப்படிப்பட்ட அணுகுமுறையை அவர்கள் கடைபிடித்தார்கள். இப்போ கவர்னருக்கு மேல இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி எப்படி உதவுகிறார்களோ அதே போல கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல, நிர்வாக அமைப்புல எனக்கு உள்ள ஆதரவு சக்திகள் இவர்கள் இருக்கிறார்கள் என்று நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில நீதிமன்றத்தினுடைய வழியிலும் நமக்கு நியாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஜனநாயக பூர்வமாகவும் இந்த தடையை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. நேற்றைக்கே உயர்நீதிமன்றத்தினுடைய பல அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்திரா ஜெய்சிங் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இப்படி மோசமான தனக்கு உரிமை இல்லாத சில வேலைகளில் நீதிமன்றங்கள் தலையிடும் போது கடுமையா எச்சரிக்கிறார். அந்த வகையில இந்த 2 நீதிபதிகளும் எச்சரிக்கப்படுவார்கள் என்றுதான் நம்ம அதை பார்க்கிறோம். அது அப்படி போவதுதான் சரியாகவும் இருக்க முடியும். இவர்கள் 2 பேருடைய தீர்ப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இப்ப எழ ஆரம்பிச்சிருச்சு. மதுரையில பல வழக்குகளை இவர்கள் பாரபட்சமாக அநேகமா எச் ராஜாவுக்கு ஆதரவா, நாராயணன் திருப்பதிக்கு ஆதரவா பல விஷயங்கள் இவங்க பேசியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் வழக்கிலையும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் வந்திருக்கு. இதையெல்லாம் மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கு. ஆகவே இந்த நீதிபதிகளை அடையாளம் காட்டிய வலதுசாரி நீதிபதிகள் என்று நமக்கு எடுத்து சொல்லியதுக்கு நம்ம இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு. நியாயத்தை நம்முடைய சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் மாநில அரசு வெல்லும் என்பதுல எந்த அளவுக்கு நமக்கு சந்தேகம் கிடையாது. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அந்த வழக்கு போடும்போது அந்த நீதிபதிகளை ஏன் விமர்சிக்கிறாங்க, விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறாரு கிருஷ்ணசாமி. புதிய தமிழக கிருஷ்ணசாமி என்பவர் சீசனுக்கு பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி. இந்த தீர்ப்புகள் நீதிபதிகளை பற்றி பேசுவது புதிய நடைமுறை இல்லை. இப்ப நம்ம நீதிபதியை விமர்சனம் பண்ணல, நீதி தீர்ப்பை விமர்சனம் பண்ணல. இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கினை எடுத்துக்கொள்வதற்கு இந்த நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்று சுட்டிக்காட்டுறோம். கிருஷ்ணசாமியும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தனக்கு பொருந்தாத ஒரு சப்ஜெக்ட்ல இவங்க 2 பேரும் போய் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செய்திருப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்றுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால கிருஷ்ணசாமியுடைய கேள்வி அதுல சரியானதல்ல, நம்முடைய செயல்பாடு அது சரியானது. இந்த தீர்ப்பை ஏற்றுக்க முடியாம விமர்சிக்கிறாங்க, வக்கர புத்தியை காட்டுது, திமுகவும் அதை சார்ந்தவங்களுக்கும் வக்கர புத்தியை காட்டுது அப்படிங்கிறார். இல்ல, வில்சனுடைய தொலைக்காட்சி பேட்டி ரொம்ப பக்குவமா இருக்கு. இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று நமக்கு தெரியும். இதையும் கடந்துதான் நம் வெற்றியை நோக்கி நம்முடைய பயணத்திற்கு செல்ல வேண்டி இருக்கிறது. இது குறைன்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள், நான் இருக்கிறேன் உங்கள் பக்கம் என்று காட்டுவதற்காக அறிக்கை விடுறாங்க, அவ்வளவுதான். இன்னொரு நீதிமன்ற செய்தி, டாஸ்மாக் விவகாரத்தில் ரெய்டு நடத்தினது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது தமிழக அரசியல்ல பரபரப்பா இருந்தது. அந்த அமலாக்கத்துறை இங்கே ரெய்டு நடத்துறது, அந்த விசாரணைக்கு அதிகாரி அழைச்சிட்டு போனது, அதிகாரி வீட்டில் போய் அந்த சோதனை பண்ணது எல்லாமே. இப்போ இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை கண்டிச்சிருக்கு. அப்புறம் இந்த விசாரணைக்கு ஒரு தடை போட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அமலாக்கத்துறையில மார்ச் மாசத்துல தொடங்கிய அந்த டாஸ்மாக் விசாரணை என்பது தொடர்ந்து அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் மீது ஒரு கடுமையான பாரபட்சமான அத்துமீறிய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நாளிதழில நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்த வாட்ஸ்அப் செய்திகள் எல்லாம் எவிடன்ஸா காட்டக்கூடாதுன்னு கோர்ட்ல டைரக்ஷன் இருக்கு. ஆனா இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாட்ஸ்அப்பினுடைய சப்ஜெக்ட் எல்லாம் அந்த விசாகன் IAS கிட்ட கேள்வியா கேட்டு பதிலாகி வாங்கக்கூடிய வினோதம் என்பதும் நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாடு அரசு, அதாவது ED தொடர்ந்து திமுகவினுடைய அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் சப்ஜெக்ட்ல ஏற்கனவே 41 வழக்கு, அந்த FIR சம்பந்தமான டீடைல்டு விசாரணை என்பதை ஒரு அமைச்சருக்கு எதிராக, அரசுக்கு எதிராக போவது சரியல்ல என்று ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த விசாரணையில இருக்கக்கூடிய பாரபட்சத்தை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. அதை அனலைஸ் பண்ண ஜட்ஜி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, அத்துமீறிய, வரம்பு மீறிய ED-யினுடைய நடவடிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம். அப்போ ED என்பது அவர்கள் வேலையை செய்கிறார்கள் முருகன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு.
இடியை ஒரு அரசியல் கருவியாக மோடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்னு நாம சொன்ன கேஸ் உண்மை. சோ உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தடை அந்த டாஸ்மாக்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய விசாரணையினுடைய சரியான திசை வழியில செல்ல வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கு. அந்த வழியில போகும்போது தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மிரட்டலின் மூலமாக பிஜேபிக்கு உதவுகின்ற பணியாக அது மாறிவிடக் கூடாது. அந்த வகையில இந்த தடை ஒரு ஆரோக்கியமான திசை வழிக்கு நமக்கு உதவும். நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழை எளிய வர்க்கம்லாம் உடனடி பண தேவைக்கு நம்பி இருந்தது நகை கடனை தான். அந்த நகை கடனுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதித்திருப்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இனிமேல் நகை கடனே வைக்க முடியாது அப்படிங்கிற அளவுலாம் பேசு பொருளாக இருக்குது. இன்னொன்று, இந்த விஷயத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசும் கண்டிச்சிருக்கிறார். சாமானியர்கள் தலையில் இடியை இறக்கிட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நகையை மீட்பதற்கு முழு தொகையும் கட்டணும்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் மக்கள் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு இடியை அவங்க தலையில் இறக்கி இருக்கிறாங்க. அதனால் இந்த உத்தரவை திரும்ப பெறணும், இந்த புதிய கட்டுப்பாடுகளை திரும்ப பெறணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இதுக்கு செவி சாய்க்குமா ஒன்றிய அரசு? அதாவது நிதியமைச்சருடைய அணுகுமுறை ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதல்ல. யாரையும் நான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த நடவடிக்கை மூலமாக ஒன்றிய அரசுக்கு என்ன வருமானம், நான் கொடுக்கிற சலுகை முதலாளிகளுக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாது. நான் சொல்றது நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில விலாவரியா சொன்னோம். டாப் மோஸ்ட் 2 பேர் இந்தியாவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜிஎஸ்டி கட்டியதை விட நாம அதிகமா கட்டுறோம். உழைக்கும் வர்க்கம், உழைப்பாளி மக்கள் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி 63%, முதலாளிகள் கட்டுகின்றது 3.6%. அப்ப இந்த அரசு யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை போன பல பேட்டிகள்ல நம்ம சொல்லியிருக்கோம். நிலம் வைத்து கடன் வாங்குவது ப்ரொசீஜர்ல நிறைய மிஸ்டேக் இருக்கு. அதாவது பட்டா, அதுக்குரிய அப்டேட்டு, மற்ற விஷயங்கள் வாங்க முடியாது. உடனே எனக்கு தேவைன்னா கல்யாணம், ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகி ஒரு பல லட்சம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் உடனடியா நம்ம போறது நமக்கு உதவக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. இன்னும் சொல்ல போனா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் உள்ளவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து வங்கியினுடைய மேனேஜர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3185 கோடி ரூபாய் ஆவரேஜா புரளக்கூடிய ஒரு வருஷத்துக்கு 3185 கோடி ரூபாய் சர்க்குலேட்டட் அமௌண்டா இருக்கும். அது ஒரு வங்கி அதிகாரியுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் பிராங்கோ பேசும்போது சொல்றாரு. அந்த வங்கிக்கும் சந்தாதாரருக்கும் இருக்கக்கூடிய, வாடிக்கையாளருக்கும் இருக்கக்கூடிய உறவு நல்லா இருந்ததை நாசமாக்கக்கூடிய வேலையை இந்த அரசு செய்திருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவு. அது என்னன்னு சொன்னா, முதல்ல நான் வச்ச கடனுக்கு வட்டி கட்டிட்டு கடனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை உடனடியா நீங்க நிறுத்துங்க, மொத்த பணத்தையும் கட்டினா அதுக்கு மேல லோன் கொடுங்க. அதனால கிட்டத்தட்ட 30% புளோட்டிங் நமக்கு குறைஞ்சுது. ஆனா இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, நீங்க கொண்டு வரக்கூடிய நகை, அந்த நகையினுடைய தரம், இந்த தரத்துக்கு நீங்க போய் வாங்கிட்டு வர வேண்டிய சர்டிபிகேட், நகையினுடைய தரத்துக்கு அந்த நகைக்கு அந்த இடம் போடுற ஆளு, கான்ட்ராக்ட்ல வேலை செய்யற ஆளு, பேங்க்ல வேலை செய்யறவர், அவரு எப்படி கொடுப்பாரு? வங்கி நிர்வாகத்துக்கும் அந்த வாடிக்கையாளருக்கும் அந்த வேலை செய்பவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உத்தரவு வந்து இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில அந்த துறை வந்து கிட்டத்தட்ட கான்ட்ராக்ட் பக்கம் போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு வங்கியில போய் கேட்டா வங்கி மேனேஜர் கரெக்டா சொல்றாரு, நல்ல தரமான நகைக்கடைக்காரங்கிட்ட போய் அவன் தரத்து சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அவன் ஒரு 18% ஜிஎஸ்டி, நீங்க இங்க வைக்கிறதுக்கு 3% ஜிஎஸ்டி. எல்ஐசி பாலிசிலேயே ஜிஎஸ்டி போடுற அரசு நம்முடைய அரசு. எனக்கு சாகும் போது கொடுக்குற காசுல கூட நான் ஜிஎஸ்டி, ஒரு வினோதமான நாடு இந்தியாவுடைய நாடு. இந்த நாட்டுல அப்படிப்பட்ட சுரண்டல் முறையை வசூலிக்கக்கூடிய ஒரு நிதி, இது உடனடியாக வித்ரா செய்யணும்னு அதிமுக உட்பட குரல் கொடுக்குறாங்க. ஆனா அந்த அம்மா தேர்தல் மூலமா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தவங்க இல்ல. ஜெய்சங்கர் எப்படி பொருந்தாததை பேசி போர் சமயத்துல வேடிக்கை பார்க்கிறாரோ, அதே போல நிதியை கொலாப்ஸ் பண்ணி பொருளாதாரத்தை நாசமாக்கக்கூடிய வேலையை நிதி அமைச்சர் செய்யறாங்க. புதுசா அந்த லிஸ்ட்ல வெள்ளி பொருட்கள்னு வந்திருக்க. அதாவது தங்கம் வைப்பது 80%, வெள்ளி வைத்திருப்பது 11%. தங்கம் வைத்து
அந்த லோன் வாங்கக்கூடிய பழைய முறை தொடர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் டெல்லி பயணம் சென்றிருக்கிறார். இதுக்கு கடுமையாக விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கு ரகுபதி பதில் சொன்னதுக்கு பதிலுக்கு ஆர்பி உதயகுமார் அங்கேயிருந்து திருப்பி பதில் சொல்றாரு. கேட்ட கேள்விக்கு முதலமைச்சரால் பதில் சொல்ல முடியல, ரகுபதியை வச்சு பதில் சொல்றாரு. எடப்பாடி கரெக்டாக தானே கேட்டார், கடந்த ஆண்டு கலந்துக்கல, இந்த ஆண்டு மட்டும் என்ன, இவர் உண்மையிலுமே அதுக்கு தான் கலந்துக்க போறாரா இல்லை வேற ஏதாவது காரணத்துக்காக டெல்லி போறாரா அப்படிலாம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது நம்ம விளக்கு இல்லாத ஒரு ரூமுக்குள்ள போகும்போது அந்த ரூமுக்குள்ள எதுவும் இல்லைன்னாலும் நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் அந்த பயம் இயற்கையா வர்றதுக்கும் பயத்தை உருவாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு இயற்கையா பயத்தை வர வைக்கிறது இல்லை, செயற்கையா உருவாக்குது. நிதி ஆயோக் என்கின்ற அந்த அமைப்பு உருவான உடனேயே அந்த நிதி ஆயோக்ல இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தின் தன்மையை விமர்சித்தது திமுக கூட்டணி. ஆனா அதிமுக அதை ஆதரிச்சது. ஒரு ஆளை குறை சொல்றதுக்கு முன்னால ஒரு விரல் அவரை நோக்கி, மீதி 4 விரலும் நம்மளை நோக்கி. அடடா, நம்ம ஒரு மாநில கட்சியாச்சே, இந்த நிதி ஆயோக்கு நாளைக்கு நாம பொறுப்பு சொல்லணும்னா நாம எப்படி பேசணும்னு யோசிக்காம பேசுறது அதிமுக. போன முறை ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு தெளிவான பதில் வாசகர்களுக்கே தெரியும். என்ன பதில்? போன முறை நாம கேட்ட எந்த கேள்விக்குமான அஜெண்டாவே நிதி விவாதத்துல இல்லாத ஒரு கூட்டத்துக்கு நமக்கு அதுல முன் உதாரணமே இருக்கு. ஜெயலலிதா அம்மா நிதி ஆய்வுக்கு முன்னால இருந்த அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே கலந்துகிட்டு வெளிநடப்பு பண்ணவங்க, சில நேரங்கள்ல கலந்துக்காம இருந்தவங்க, சில நேரத்துல கலந்து கருத்தை சொன்னவங்க. இது ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய உரிமை. போன முறை நம்ம கலந்துக்காததுக்கான காரணம் சொன்னோம். இந்த முறை கலந்து கொள்வதற்கு போகவில்லை, ஈடியை பார்த்து பயந்து வெள்ளை கொடியோடு போகிறார் என்பதுதான் அதிமுகவுடைய குற்றச்சாட்டு. நமக்கு அதுல பயமே இல்லைன்னு துணை முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. முதலமைச்சர் கலந்து கொள்வதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டாரு. நிதி ஆயோக் கூட்டத்துல ஏற்கனவே நம்ம விவாதத்துல சொன்னது மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்தில் நீங்கள் தர வேண்டிய தொகை, அந்த தொகையில் மாநில அரசு அதிகமாக செலவு செய்து பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி உள்ள சூழலில் உங்கள் அணுகுமுறை சரியில்லைன்னு நம்ம எழுதின கடிதம். இந்த ஆண்டு ஆர்டிஇ முறையில தனியார், அதாவது அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள்ல 2750 கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுக்காததுனால நான் இந்த வருஷம் அட்மிஷன் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான். அதை போட வைப்பதற்கான முயற்சியை நாம செய்யும் போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகை, அப்புறம் கல்வித்துறையில் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய 4865 கோடி ரூபாய், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் வரி சொல்ல வேண்டி இருக்குன்னு சொன்னதை ஒட்டி நிதி ஆயோக் மீண்டும் அழைத்ததன் பேரில் மாநில முதலமைச்சர் நம்முடைய மாநில உரிமையை பெறுவதற்காக நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிதி தாவாவை செட்டில் பண்றதுக்காக போறார். இது அவங்க அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி நாங்க அடிமையாகி மாறுவதற்குத்தான் இவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பொறுப்பற்ற அறிக்கை. நம்மை பொறுத்தவரை ஒன்றிய அரசு பிச்சை போடவில்லை. நாம் செலவு செய்த காசை அவர்கள் கொடுக்க வேண்டும். பாரபட்சம் காட்டி எதிர்கட்சி மாநிலத்தை சிதைக்க கூடாது என்பது நம்முடைய குரல். அந்த குரலை ஓங்கி ஒழிப்பதற்குத்தான் நிதி ஆயோக்கு போறாங்க. நீங்க பாருங்க, 3 வருடத்திற்கு முன்பு கீழடி ஆய்வுக்கான செலவு விஷயங்களை பூரா சப்மிட் பண்ணி அதுக்கான ஒப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல 31ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு நேற்றைக்கு அந்த கடிதத்தை திருப்பி அனுப்புறாங்க. என்ன திருப்பி அனுப்புறாங்கன்னா, டீடைல்டு ரிப்போர்ட் கொடுங்க. 2.25 வருஷம் ஒரு லெட்டர் சும்மா வச்சுட்டு 15 நாளுக்குள்ள அந்த பதிலை கொடுங்கன்னு சொல்றதுடைய நோக்கம் என்ன? கீழடியை சர்வதேச அளவில் அங்கீகரிக்க கூடாது என்ற ஒன்றிய அரசின் அணுகுமுறை. ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு எதிராக, சிந்துவெளி நாகரிகத்துக்கு எதிராக, ஆரிய சரஸ்வதி நாகரிகத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் நாம எதிர்க்கிறோம். அப்ப அந்த வகையில நிதி ஆயோக்ல பேச வேண்டியது நம்முடைய உரிமை. பாரபட்சமாக செயல்படக்கூடிய மோடி அரசினை மாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த வகையில நிதி ஆயோக் கூட்டத்திற்கு நம்முடைய முதல்வர் பங்கேற்கிறார். எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.